அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மேஷராசி, ரிஷபராசி, துலாம் ராசி. நெருப்பு ராசியில் மேஷராசியும், நிலம் ராசியில் ரிஷபராசியும், காற்று ராசியில் துலாம் ராசியும். இந்த மூன்று ராசியும் மிக முக்கியமாக மேஷத்துக்கு 2ஆம் வீட்டதிபதியாக ரிஷபம் வரும், 7ஆம் வீட்டதிபதி துலாம் வரும். அதே துலாமுக்கு 7ஆம் வீட்டதிபதியாக மேஷம் வரும், 8ஆம் வீட்டதிபதியாக ரிஷபம் வரும். இப்பொழுது செவ்வாய் உச்சபலத்துடன் சுக்கிரனோடு கூடி இருப்பதால் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம், ஒரு 5 விஷயம் நடக்க போகுது. இந்த 5 விஷயங்களால் உங்கள் வாழ்க்கையில் உச்சபட்ச சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நிம்மதி அனைத்தும் கிடைக்க போகுது. இந்த முழுமையாக இந்த யோகத்தை அடையிறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் முழு மனதுடன் செய்து பாருங்கள். 100% அற்புதமான மாற்றத்தை பார்க்கலாம். மேஷராசி, ரிஷபராசி, துலாம் ராசி என்பர்கள். மேஷத்திற்கு உத்தியோக தொழில் ஸ்தானத்தில் இருவரும் கூடியிருக்கிறார்கள். அதனால் தொழில், வேலை, உத்தியோகங்களில் மேஷராசிக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். இதே துலாம் ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடு வாகனம், சொத்துக்களை குறிக்கக்கூடிய அம்மா ஸ்தானத்தில் இருக்குது, அது எல்லாமே சிறப்பாக அமையும். இதே ரிஷபத்துக்கு எடுத்திங்கன்னா அப்பா ஸ்தானம், வீடு வாகனம், எல்லா வித பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த 3 ராசி இந்த 3 பாக்கியத்தை அடைவதற்கும் புதிய புதிய விஷயங்கள், புதிய புதிய மாற்றங்கள், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த வாய்ப்பை நீங்கள் முழு மனதுடன் உபயோகப்படுத்தி விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இதை விட பெரிய வளர்ச்சி அடையும். அப்போ இப்போ கிடைக்க போகிற விஷயத்துக்கு மனநிலை, உடல்நிலையை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு மனநிலை. நான் இந்த இடத்துல சொல்கிறது மேஷத்துக்கு 2என்ற குடும்பமே சுக்கிரன் தான், 7என்ற திருமண வாழ்க்கையும் துலாம் தான். அதே துலாமுக்கு தான் மேஷம் கணவர் மனைவி ஸ்தானம். அதேமாதிரி துலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. இதே துலாமுக்கு திருமண வாழ்க்கை விரையாதிபதியாக மேஷத்துக்கு வரும், ரிஷபத்துக்கு. அப்போ இங்கே திருமண வாழ்க்கை, கணவன் மனைவின்ற நிலையை குறிக்கக்கூடிய அமைப்பில் இந்த 3 ராசிக்கும் இருக்குது. இதில் விருச்சிக ராசியும் சேர்த்துக்கலாம். பட் இந்த 3 ராசி 3 கிரகத்தோட நிலை தான் ரொம்ப முக்கியம். இதில் விருச்சிகத்துக்கு 6ல் குரு இருக்கிறதுனால இந்த ராசியை நம்ம கொண்டு வரல. அப்போ இந்த 3 ராசியும் முழுமையான யோக வாழ்க்கையை அடைவதற்கு மனநிலை, தன்மை, தூய்மையான குணத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் செவ்வாய் உச்சபலமாக இருக்கும்போது கோபம் அதிகமாக வரும், கெட்ட வார்த்தை பேச வைக்கும், 4 பேரை திட்டினா தான் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அந்தமாரி விஷயத்தை வச்சுக்காதீங்க. இதில் ரொம்ப குறிப்பாக துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரக்காரங்க கத்தக்கூடாது, திட்டக்கூடாது. விசாக நட்சத்திரக்காரங்க நான் தான்ன்ற மனநிலைக்குள்ளே வந்துடக்கூடாது. சித்திரை நட்சத்திரக்காரங்க கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. மேஷ ராசியில் பரணி நட்சத்திரம் ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாம் கிடச்சிருச்சு, எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தப்பாக யாரையும் புரிஞ்சிக்கக்கூடாது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்க நிதானமாக செயல்படணும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஏமாந்துகிட்டே இருக்காங்க, அதனால் மொத்த கோபத்தையும் இல்லாத ஒரு ஏமாளிட்ட காட்டிடுவாங்க, அதை காட்டிடக்கூடாது. மிருகசீரிஷ நட்சத்திரம் சகோதரர்கிட்ட வெறுப்பை விதைத்து விடக்கூடாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு பேப்பர், இது எல்லாமே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே டெஸ்ட்டு பேப்பர் வரும்போது நீங்கள் நிதானமாக இருந்து விட்டீர்கள் என்றால் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். காரணம், செவ்வாய் சொந்த வீட்டை பார்வையிடும்போது வீடு வாகனம், சொத்துக்கள் கிடைக்கும். வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் 3 ராசிக்குமே. ஏன்னா சுக்கிரனோடு கூடி பார்க்கும்போது யோகம். சுக்கிரன் சனிக்கு நண்பர். அதனால் ரிஷபத்துக்கு துலாமல் சூப்பர் தான் பண்ணுவார். மேஷத்துக்கு உச்சபலமாகிறார் செவ்வாய், சூப்பரான யோகம் தானே, மிகப்பெரிய யோகம் தானே. ஏன்னா அசுரகுரு அணியில் இருக்கக்கூடிய துலாம் ராசியும் ரிஷப ராசியும் சுக்கிரன் யோகாதிபதி, அவர் சனி வீட்டில் இருக்கிறாரு. உச்சம் பெற்ற செவ்வாயோட போது யோகம் தான். மேஷ ராசிக்கு சொந்த வீட்டை பார்க்குது 4ஆம் பார்வையில். அப்போ எதிர்பாராத வளர்ச்சி, உயர் பதவி, உயர்ந்த நிலை, எல்லா விஷயத்துலையும். இப்போ நான் ஒரு 50,000 சம்பளத்துக்கு வேலைக்கு செஞ்சுட்டு இருக்கிறேங்க, 2 லட்ச ரூபா சம்பளத்துக்கு ப்ரொமோட் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த பிரம்மாண்ட வாய்ப்பு அடைவது தான் நிதானம் தேவை. எனக்கு கிடச்சிருச்சின்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டால் கூட
கொஞ்சம் அப்படியே டவுன் நிறைய விஷயங்களில் டவுன் கொடுக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது ஒரு மனநிலையில் சென்று நீங்கள் சிக்கிக்கொள்ளாதீர்கள். இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் இறைவன் ஏதாவது ரூபத்தில் நல்ல விஷயங்களை செய்வதற்கு சில பெண்கள் மூலம் வருவார்கள், சில ஆண்கள் மூலம் வருவார்கள். அவர்களை வெறுத்து விடாதீர்கள், அவர்களை ஏமாற்றி விடாதீர்கள். அவர்கள் உங்களுக்கு தெய்வம் போல், அந்த ஆண் அந்த பெண், அவர்கள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கும் அடுத்த நிலைக்கும் உயர்வான சிந்தனைக்கும் உயர்வான நிலைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றி, பிரமிக்கிற அளவுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இதில் ஒரு விஷயம், செவ்வாய்ன்ற விஷயம் அழுதுடக்கூடாது. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களையும் அழ வச்சிடக்கூடாது. அதுக்கு தான் செவ்வாய்ன்னு இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, பிரிந்த கணவன் மணி ஒன்று செல்லக்கூடிய வாய்ப்பு, தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு, புதிய நண்பர்களால் உங்களுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி, நீங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலேருந்து பின்னிலிருந்து மீண்டு வந்து நல்ல ஒரு உடல்நிலை, ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் தயாராக போகிறீர்கள். அப்போ இந்தந்த விஷயங்கள் எல்லாமே 100% ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே போகிற நீங்கள் கோபப்படலாமா, வருத்தப்படலாமா, எதிர்மறை எண்ணத்தை விதைத்து கொள்ளலாமா? தயவு செய்து அதை எதையும் செய்து விடாதீர்கள். உங்களுக்காக திறக்கப்பட போகும் அந்த அற்புத வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணத்துடன் ஒரு விஷயத்தை அணுகும்போது மேலும் மேலும் எதிர்மறை எண்ணத்தை விதைத்து விடும். எதிர்மறை எண்ணத்துக்குள் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி கொள்ளாதீர்கள். ஏன்னா அந்த ஏமாற்றணுன்ற எண்ணம் உங்களுக்கு கிடையாது, உங்கள் அறியாமல் அவசரப்பட வைத்து விடும். இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏமாந்தால் கூட தப்பு தான், ஆனால் ஏமாத்துறதுன்றது அதை விட பெரிய தப்பு. அந்த ஏமாத்துகிற விஷயம் நெகட்டிவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடும். ஏன்னா இன்றைக்கி நம்ம 10 லட்சம் தான் ஆசைப்படுறோம், ஆனால் உங்களுக்கு அது 10 கோடி ரூபா காத்துட்ருக்கு. சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த டைமில் மகாலட்சுமியும் முருகர் கோயிலுக்கும் போகிறது ரொம்ப நல்லது. சுக்கிரனும் செவ்வாயும், சில பேருக்கு சுக்கிரனுடைய அம்சமும் செவ்வாயோட அம்சமும் ஆப்போசிட்டில் இருக்கும் ஜாதகத்தில். அவங்க வழிபடாட்டா பிரச்சனை வரும். ஆனால் வேண்டாதீங்க, அதுக்கு தான். அதனால் வேண்டாமல் மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலில் போய் அமர்ந்துட்டு வந்துடுங்க. 10 நிமிஷம் அமருங்க, அதுக்கு மேலே வேணாம். நீ மட்டும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி, பிரம்மாண்டமான வாய்ப்பு, உயர்வான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை உள்ள ஆட்கள் உங்களுக்காக வரப்போகிறார்கள். அவர்கள் மேலும் மேலும் இன்பமான விஷயத்துக்குள் உங்களை கொண்டு சென்று உயர்வான வாழ்க்கைக்குள்ளே உங்களை கொண்டு போக போகிறார்கள். அற்புதங்கள் நிகழப்போகிறது, ஆச்சரியங்கள் நிகழப்போகிறது. இதில் ஒரு சூட்சமத்தை புரிஞ்சுங்க. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டியது, வெள்ளிக்கிழமையில் தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்கள், பாதாம் பால் அன்னதானம் பண்ணுங்கள். ஒரு 6 பேருக்கு வாங்கி கொடுங்க. உச்சபட்ச ஆடம்பர வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, உயர்வான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்காக வடிவமைத்து தூய்மையான சிந்தனை, தூய்மையான எண்ணங்கள் இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்க போகிறார். நீங்கள் ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக இறைவன் எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் அதை பெறுவதற்கு நம் மனநிலை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். செவ்வாயின் 4ஆம் பார்வை என்றது சொந்த வீட்டை பார்க்கும்பொழுது செவ்வாயும் பலமாயிடுறாரு. சுக்கிரன் சனி வீட்டில் இருக்கும்போது சனியும் சுக்கிரனும் சூப்பராகிடுறாரு. 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு கணவர் அமைய போகிறாங்க, நல்ல ஒரு மனைவி அமைய போகிறாங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உயர்வான விஷயங்கள், உயர்வான நிலைக்கு உங்களை கொண்டு செல்வதற்காக பல்வேறு விதமான விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. உயர்வான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை, உயர்வான விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. இதில் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இழந்த விஷயத்தை திரும்ப பேசாதீங்க. முடிஞ்சு போன விஷயத்தை ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதுதான் செவ்வாய் திரும்பியும் டீஆக்டிவேஷனில், நெகட்டிவில் ஆக்டிவேஷன் ஆகிடக்கூடாது. இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இதுக்கிடையே நீங்கள் ஜாதகம் பார்க்க ஆசைப்படுகிறீர்கள் என்றால் 78 71 61 76 77 நம்பருக்கு ஜாதகத்தை அனுப்புங்கள். எழுதிவிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்வது எனது கடமை. நீங்கள் நல்லா இருப்பீர்கள், நல்லதே நடக்கும்.
இந்த காணொளிக்கான நன்கொடை ஏதாவது கொடுக்க விரும்பினால் இந்த QR கோடுக்கு அனுப்பலாம். எதுவும் கட்டாயம் இல்லை. உபயோகமாக இருக்குது என்று நினைத்தால் மட்டும் அனுப்புங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.